மருமோளை சின்னது ஞாபகம் உண்டல்ல, எண்ணி 10வது மாசத்துல என கையில ஒரு குழந்தை இருக்கான், ஞாபகம் வச்சுக்க. ஒரு துளி வேணுமான்னு கேட்க, நம்ம மாடு காடுகள்லாம் குடிச்சது வரை எல்லாம் குடிச்சேன். பால் நல்ல இனிப்பு உண்டுல்ல? ஒரு துளி தராம குடிச்சவன் போதாதுன்னு பால் நல்ல இனிப்பு உண்டா. காலி எப்போ வச்சு நான் என்ன செய்ய, நீங்களே அங்கே வச்சிருங்க. அது வஞ்சில்தான் இல்லை. வீடு பிடிச்சிருக்க, லைட் ஒன்று மூளை சின்னதெல்லாம் ஞாபகம் உண்டுல்ல? ஞாபகம் உண்டம்மா. காஞ்ச மாடு கம்பில் பாஞ்சது போல ஒன்றும் செய்யக்கூடாது. முதல்ல மாப்பிள்ளை என்னெல்லாம் பிடிச்சேன், எதங்களும் கெட்ட பழக்கம் உண்டா, மாப்பிள்ளை எதங்களும் பெண்கள்கிட்ட பழக்கம் உண்டா, எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கா. அதை எப்படி அம்மா கேட்க கேட்டா சொல்லணுமா? அட மக்கள் இதெல்லாம் பக்குவமாக பேசி கறந்து எடுக்கணும். செல்லவனும் ஆர்வ கோளாறுனால சொல்லிடுவானுவா. எப்படி நீ கேட்டோன்னா திருப்பி ஒன்னேட்டையும் கேட்பேன், நீ வாய விட்டுறவா தானே? சரியம்மா. முதல்ல கைக்குள்ள பிடிச்சு வச்சுட்டேன்னா கடைசி வரை அவன் கைக்குள்ளே இருப்பான். முதல்ல விட்டு விட்டுத்தேன்னு வச்சுக்க, கடைசி வரை அவன் செல்லியதும் கேட்டால் அந்த வீட்டுக்குள்ள அடிமை போல இருக்கொண்டே தரம் பார்த்துக்க. என்ன அவசரம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பான். அதுவும் சரிதான். என்னத்தை பேசியது? இது வீடு சொந்த வீடு தானே? ஆமாம், சொந்த வீடு தான். அப்புறம் கடை என்னதாங்களே இருக்கா? கடை ஒன்றும் இல்லையா? அப்படி கேட்க ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கதான் கேட்டேன். அப்புறம் சாப்பிட என்ன பிடிக்கும்? சாப்பிடாது எல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் சம்பளத்தை ஏற்றா கொடுப்பியா? இவன் எங்கள் காடு யாரையா? சம்பளத்தை இதுவரை அம்மா கையிலாம் கொடுப்பேன், இனி எங்கள்கிட்ட கொடுக்கணும். அப்போ என்ன கையில் தர மாட்டியலா? இதுவரை அம்மாட்ட கொடுத்துட்டு இருந்ததில்லை. என்ன திடீர்னு உன்னிட்ட வந்தா என்ன நினைப்பேன். பெண்டாட்டி வளர்த்து வந்தவன் அவ சொல்லி நடக்கான்ல சொல்லுவேன். அவிய என்ன செல்லாட்டு, இனி சம்பளத்தை என்ன கையில் தான் தரணும். அவிய செலவு நான் கொடுக்கல. இவன் எதுக்கும் கலகிட்டோன்னு அடியாண்டி தர்றவன். அடுத்த ஒரு காரியம், அது நீங்களா சொன்னா பிரச்சனை இல்லை. என்ன சொல்லு? இல்லை, அவங்கள லவ் எதங்களாம் உண்டா ஏன் கேட்கணும்? ஏன்னா ஃப்ரெண்டு இப்போ கொஞ்ச நாளத்தை தான் கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணத்தை அன்னைக்கு அவிய 2 அவிய லவ் ஸ்டோரி மொத்தத்தையும் சொல்லிட்டுனேன். அதுக்கு அவளுக்கு மாப்பிள்ளை எல்லா உண்மையும் அவள்கிட்ட சொன்னதுனால அவளுக்கு மாப்பிள்ளை மேலே எவ்வளோ மரியாதை தெரியுமா? புருஷன் பொண்டாட்டின்னு அப்படி தான் இருக்கணும். ஒரு காரியமும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆம்பளைகளை தான் பொம்பளைகளை பிடிக்கும். அவங்களும் அப்படி என்னதான் உண்டையும் சொல்லுங்க. வேற யாரும் வாயிலிட்டு கேட்கதை விட உங்கள் வாயில கேட்க நல்லதில்லை. அப்படின்னா நீ முதல்ல சொல்லு, எனக்கு அஃபர் தான் உண்டாடணும். நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், ஆம்பளையில தான் ஃபஸ்ட்டு. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு 11-12 படித்தப்போ ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தது. அது லவ்வானு தெரியலை. நான் அவகிட்ட சொல்ல கூட செய்யலை. 12 பிடிச்ச பிறகு நான் அவளை பார்க்கவும் செய்யலை. அப்போ காலேஜ் போகும்போது ஒன்றா இல்லையா? அடுத்து காலேஜ் படித்தப்போ ஒன்று உண்டு. அதான் படிப்பு முடியாத. அது படிப்பு முடிஞ்ச பிறகு வேறு படித்த போகிறேன். நான் வேலை செஞ்சுட்டு போக தொடங்கிட்டேன். அடுத்து வேலையை போன இடத்துல ஒன்று உண்டு. அது கொஞ்ச நாள் தான். நான் அதை கொஞ்ச நாளில் விட்டுட்டேன். அங்கே படித்து நல்ல பெரிய சம்பளம் கிடச்சான்னு வேலைக்கு போன இடத்துல கிடச்சதோ 8000 ரூபா. அது வீட்டு வாடகையும் சாப்பாடு செலவுமே தேவையில்லை. அதுக்கு மேலே இதுக்கெல்லாம் எங்கே போனேன். அதனால் அதோடு அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு மேலே அக்கால கல்யாணம், வீடு வச்சேனே, அது இதுன்னு சொந்த காலில் நிற்க முன்னாடி வயசு 30 ஆயிடுச்சு. சரி, அப்படியே திரும்பி பார்த்தா லவ் பண்ண பொண்ணு மேலே 3 நேரம் குழந்தையெல்லாம் கூட சுற்றிட்டு இருக்கு. அப்போ தான் தெரிஞ்சு இதெல்லாம் லவ்வே இல்லையானு. ஒரே வயசுள்ள பெண்ணோட கட்டுக்க முடியாதுன்னுள்ளதே அப்போ தான் தெரிஞ்சது. இல்லைன்னா நீயே நினச்சி போயிரு, படிப்பு முடிஞ்சு ஆம்பளை வேலை தேடி சொந்த காலில் நிற்க முன்னாடி பெண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுக்குவேன்.
அது ஒரு வகையில் சரிதான். பொம்பளைங்க 20-21 வயசு ஆகும்பளே குடும்ப பாரங்கள்லாம் சுமக்கு உள்ள மனப்பக்குவம் வந்துடும். ஆனால் ஆம்பளைங்கள் அப்படி இல்லை. ஒரு 30-31 வயசு ஆகும்போது தான் குடும்ப பாரங்களை சுமக்கு உள்ள ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து சேருவேன். சரி, உனக்கு ஏதாவது அப்படி ஏதாவது அனுபவம் உண்டா? அதை நீ சொல்லு. ஓ, நீங்க கிட்ட கேட்டது பள்ளியில ஒண்ணு, காலேஜ்ல ஒண்ணு, வேலையை போன இடத்துல ஒண்ணு கேக்குதா? எங்கிட்ட அம்மா அப்பளே சொல்லிச்சு, ஆம்பளை நம்பாது. நீங்க கிட்ட கேட்டது 3 பண்ணுவ கேக்குது. ஆனா பரம்பரை உறக்காத மாதிரி லைட்டையும் அணைச்சிட்டு பரம்பரை வச்சு கிடந்து உறங்குங்க. நான் இப்போ என்ன செய்தேன்? இப்போ மூஞ்சி திருப்பி வச்சுட்டு கிடைக்கியா? அவள் கேட்டதுனால நான் சொன்னேன். பார்த்தே இல்லை, இதே போல தான் திறந்து கேட்பாளுவா. எப்படி திறந்து கேட்டாலும் சொல்ல ஒன்றும் செய்திடாதுங்க. சொல்லியாச்சுலன்னா எனக்கு நிலைமை தான் உங்களுக்கு பார்த்துடுங்க.